अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। तत्र जगज्जन्मादिकारणत्वम् அந்த ஸ்லோகம் ஆயிடுச்சு. मूल प्रकृति अविकृतिर महदाद्या प्रकृति विकृतय सप्त षोडशकस्तु विकारो न प्रकृति न विकृति पुरुषः. இந்த காரிகையினால சாங்கியால் சொல்லக்கூடிய அவளுடைய தத்துவங்கள் எல்லாமே சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இது ததிய ஸ்லோகா, இது அவா பண்ணின ஸ்லோகம் அப்படின்னா ஈஸ்வர கிருஷ்ண காரிகா. இதுதான் இப்போ கிடைக்கிற சாங்கிய கிரந்தங்களில பரம மூலம்னு நான் சொன்னேன். தத்ர ஜெகத் ஜன்மாதிகாரணத்துவம் தே பிரகிருதேஹ பிரதிபாதயந்தி. தே சாங்கியாக அவள் என்ன பண்ணுவா? பிரகிருதேஹ ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம் பிரதிபாதயந்தி. ஜென்மஸ்திதி காரணம் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த மூல பிரகிருதி தான் சொல்லுவாங்க. அதுத்தம் பிரகிருதேர் ஜடத்வாத் அது அயுக்தம், அது அயுக்தம், அது கண்டனம் பண்ற. இப்போ இதுதான் முக்கியமான கண்டன யுக்தி. இதுதான் பாஷ்யத்துல நிறைய இடத்துல சாங்கி மத கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல திருப்பி திருப்பி சொன்ன விஷயம் இதுதான். பிரகிருதேர் ஜடத்வாத், அது ஜட ரூபமா இருக்கு, சேதனமா இல்ல, அச்சேதனமா தான் இருக்கு. அதனால சிருஷ்டேஹே ததைக்ஷதேதி ஈக்ஷணபூர்வகத்வ ஸ்ரவண சிருஷ்டியாதி கர்த்திருவம் பிரகிருதே. சிருஷ்டியாதி கர்த்திருவம் கிடையாது. எப்படியாவது ஒரு காரணத்துவம் பிரகிருதிக்கு இருக்குன்னு சொன்னா அது நமக்கு விரோதம் இல்லை, விரோதம் கிடையாது. நமக்கும் வந்த ஜெகதாகாரேன பரிணாமமான மாயான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரபஞ்சம் மாயா பரிணாமன்னு சொல்றது. ஆனால் இந்த மாயை சுதந்திரமான ஒரு பொருள்னு வச்சுட்டு பார்த்தால் அது சாஸ்திரத்துக்கு சரியா வராது. உபனிஷத் வாக்கிய விருத்தமா இருக்கு, யுக்திக்கும் விருத்தமா இருக்கு. ஏதோ சுருதி சொல்றது அதுக்கு விரோதம் மட்டும் இல்லை, அது யுக்தி விருத்தமா தான். ஏன் கேட்டா கர்த்திருவம் லோகத்துல இப்போ ஏதாவது ஒரு கல்பனை பண்றதா இருந்தால் லோகத்துல எப்படி நடக்கிறதோ அது பார்த்துட்டு தானே கல்பனை பண்ணணும். இல்லைன்னா ஸ்ருதி சொல்றது ஒத்துண்டாகணும். ஸ்ருதி அப்படியே ஒத்துக்க முடியாது. நம்ம யுக்தி மூலமா ஏதாவது தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ருதியுடைய அர்த்தத்தை வியாக்கியானம் பண்றது எங்களுடைய வியவஸ்தைன்னு சொல்றதா இருந்தால் கூட புரியுது இல்லையா? ஸ்ருதி சொல்றது அப்படியே ஒத்துக்காமல் முதல் நம்மளுடைய யுக்தியினால தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்துக்கு ஏற்றா போல ஸ்ருதியை வியாக்கியானம் பண்றது, இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். யாரோ ஒருத்தர் சொல்றதா இருந்தாலும் சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்க சொல்றது யுக்திக்கும் சரியா வருது இல்லையே கேட்கலாம். ஏன்னா யுக்தினா என்ன? நமக்கு இந்த லோகத்துல இருக்கிற அனுபவங்களை வச்சுண்டு தீர்மானம் பண்ணக்கூடிய சில காரிய காரண பாவங்கள், காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், அது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அது நிறைய இடத்துல தெரியுது. லோகத்துல எப்படி தெரியுதோ அதை அப்படியே ஒத்துண்டு அதை அனுசரிச்சு ஏதாவது கல்பனை பண்றதா இருந்தால் அந்த கல்பனைக்கு பிராமாணிகத்துவம் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அப்போ சாங்கியால என்ன சொல்லுவா? பிரகிருதி ஜடம் என்றது வாஸ்தவம், ஆனா உலகவும் ஜடம் தானே. ஜடமான உலகத்துக்கு ஒரு ஜடமான காரணம் வேணுமோ இல்லையோ?
கண்டிப்பா வேணும் என்றதை ஒத்துண்டாகணும். அது சரியான யுக்தி இல்லையா? கண்டிப்பா சரியான யுக்தி தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஒரு காரியம் உற்பத்தி ஆகணும்னால் அதுக்கு சிரஷ்டா வேணும், ஒரு சேதனன், ஒரு கர்த்தா வேணும். அந்த கர்த்தத்துவம் யாருக்கு கொடுக்கறதுன்னு தான் கேள்விங்க. அப்ப உபாதானத்துவம் வேற, கர்த்தத்துவம் வேற. அது ரெண்டும் ஒரு இடத்துல வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் இப்ப முதல் கர்த்தத்துவத்தை பத்தி கேட்கிறோம். இந்த கர்த்தத்துவம், ஜெகத் கர்த்தா யாரு? ஜெகத் கர்த்தா யாருன்னு கேட்டால் அது கண்டிப்பா ஒரு சேதனனாக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்ருதியில ஈக்ஷணபூர்வகம் கர்த்தத்துவம் ஸ்ரூயதே ததா ஈக்ஷதா இருக்கு. ஈக்ஷதேர் நாசப்தம், ஈக்ஷத்தியதிகரணம், சமன்வயாதிகரணத்துக்கு அப்புறம் ஈக்ஷத்தியதிகரணம்னு வருது இல்லையா? ஈக்ஷதே ஹேதுவா வச்சுருக்கா. ஈக்ஷணம்னா சங்கல்பம். லோகத்திலேயே எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் இப்போ லோகத்துல எப்படி அந்த வியாப்தி இருக்குன்னு பாருங்க, அது கவனிக்கணும். அப்ப அது கவனிச்சாதான் அந்த ஒரு சேதனனாக ஒரு இன்டெலிஜென்ட் ஃபேக்கல்டி வேணும் அதுக்கு முன்னாடி. இல்லைன்னா அது நன்றாக யோசிச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். லோகத்துல ஏதாவது நடக்கிறதா இருந்தால் அப்படியே எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியறது சில விஷயங்கள், அதை அப்படியே வச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஸ்திரமான ஒரு நியதமான ஒரு உபயோகத்துக்காக ஏதாவது பண்றதா இருந்தால் அது யாரோ ஒருத்தர் புத்திபூர்வமா பண்றதுன்னு தெரியறது இல்லையா? அப்படி பண்ணப்பட்ட வஸ்து தான் நமக்கு உபயோகப்படுறது. இப்படியாவது ஏதாவது கிடைக்கட்டும், அப்படி ஒரு எதிர்ச்சையா ஏதாவது நடக்கிறது, அது அப்புறம் பார்க்கலாம். உண்மையா பார்த்தா நம்மளுடைய சம்பிரதாயத்துலன்றது மட்டும் இல்ல, யுக்தியினாலையும் யோசிச்சு பார்த்தா எப்படி கிடைக்கிறது, எதிர்ச்சையா ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. எதிர்ச்சையா ஏதாவது நடக்கிறது என்றது சொல்லவே முடியாது என்றது ஒரு விஷயம். அது அப்புறம், அது ஈஸ்வரன் சித்திக்கிறதுக்கு அப்புறம். ஈஸ்வரன் சித்திக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண நம்ம லோகத்துல பார்த்தால் எதிர்ச்சையா சிலதெல்லாம் நடக்கிறது. யார் அப்படி பண்ணினா தெரியாது, சொல்ல முடியாது. அப்படியே நடந்தது, மழை வருது, அதெல்லாம் காத்தடிக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா? அங்கே ஒரு சேதனம் இருக்கான்னு கேட்டா சாதாரணமா பார்த்தா இல்லைன்னு தோன்றது. அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் சாதாரணமா நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கிறது எப்படி, அந்த ஈஸ்வரன் வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் இப்போ இந்த முடிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். ஒருவேளை இத கிரந்தத்திலேயே அப்புறம் வரும்னு நினைக்கிறேன், ஈஸ்வர சித்தி சந்தர்ப்பம் வரும், அப்ப இன்னும் விசேஷமா பார்க்கலாம். இதெல்லாம் இது முடிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். பிரகிருதையர் ஜடத்வாத் இப்போ படிச்சு முதல் மேல படிக்கிறேன். பிரகிருதையர் ஜடத்வாத் சிருஷ்டேஹே, சிருஷ்டி என்றது ததைக்ஷதா இது ஈக்ஷணபூர்வகத்துவ சிரவணாச்ச. சிருஷ்டேஹே ஈக்ஷணபூர்வகத்துவ சிரவணாத், சிருஷ்டி ஈக்ஷணபூர்வகமா தான் நடக்கும் என்றது ஸ்ருதி சொல்றதுனால, ததைக்ஷதா ஸ்ருதியில் இருக்கிறதுனால, எங்க பார்த்தாலும் உபனிஷத்துல சிருஷ்டி சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சங்கல்பத்தை காமிக்கிறது, அது இல்லாம சிருஷ்டி சொல்லவே இல்லை. அப்போ அந்த சங்கல்பம் என்றது யாருக்கு சரியா வரும், ஒரு அச்சேதனுக்கா சேதனுக்கா கேட்டா கண்டிப்பா லோகத்துல சங்கல்பம் பண்றவன் ஒரு சேதனன் நமக்கு தெரியுது, ஒரு அறிவு உள்ளவன். என்ன சங்கல்பம் என்றதே ஒரு அறிவு, அப்படித்தானே? அதனால ஒரு புத்திபூர்வகமா ஏதாவது பண்றதா இருந்தால் அது பண்றவன் ஒரு புத்திமானா இருக்கணும் இல்லையா? புத்திமான் சொன்னா என்ன அர்த்தம், அறிவுள்ளவன் இருக்கணும், இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால பிரகிருதேர் ஜடத்வாத சிருஷ்டேஹே ததைக்ஷதா இது ஈக்ஷணபூர்வகத்துவ சிரவணாச்ச ந சிருஷ்டியாதி கர்த்தத்துவம் பிரகிருதேஹே. பிரகிருதிக்கு உபாதானத்துவம் வேணும்னா சொல்லலாம், ஆனா கர்த்தத்துவம் எப்படியாவது சொல்ல முடியாது, எப்படி பார்த்தாலும் அதை சொல்ல முடியாது, கர்த்தத்துவம் சொல்ல முடியாது. அப்ப கர்த்தா யாருன்னு ஒரு கேள்வி வரும்.
அத அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. இதுதான் கண்டனம். ததா பிரகிருதி ரீதி மகாநிதிஜ வேதே நக்வாபி ஸ்ரூயதே இத்யவைதிகமேவ தத்வயம். தத்வயம் அந்த ரெண்டு பதார்த்தங்கள், அந்த ரெண்டு தத்துவங்கள், நீங்க சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியும் நீங்க சொல்ற அந்த மூலப்பிரகிருதியும் மகத்தத்துவம், இது ரெண்டுமே தத்துவம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா வேதத்துல சொல்லல. சரி, நான் வேதத்தையே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா அப்படி இல்லை, நீங்களும் வேதத்தை ஒத்துன்னு இருக்கா. வேதம் உங்களுக்கு பிரமாணம்னு வச்சுட்டு இருக்கு. அப்ப வேதத்துல பிரகிருதியை பத்தி எங்க சொல்றது? அவ்யக்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவ்யக்தாத் புருஷப்பரஹா கட்டோபனிஷத்துல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவ்யக்த சப்தத்துக்கு அர்த்தம் வேறேன்னு அந்த பிரகரணத்தை பார்த்துட்டு பகவான் பாதராயணரே நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஆனுமானிகம் இது சேத் சூத்திரம். ஆனுமானிகாதிகரணம்னு ஒரு அதிகரணமே இருக்கு. சரீர ரூபக விநியஸ்தவி கிரகீதேர் தரிசயதிஜா. அங்க ஒரு ரூபக கல்பனை இருக்கிறதுனால அங்க சரீரத்தை தான் இருக்கணும். அவ்யக்தம்னு கடோபனிஷத்துல இருக்கு. ஆனால் அந்த அவ்யக்த சப்தத்திலிருந்து சரீரத்தை தான் வாங்கிக்கணும் என்றது அந்த அந்த பிரகரணத்தை நிரூபணம் பண்ணும் பொழுது கிடைக்கிறது. அதனால பிரகிருதின்னு ஒரு தத்துவம், சாங்கியால் சொல்ற தத்துவம், அது சுதந்திரமா சொல்ற சுதந்திரமான ஒரு தத்துவம். அப்படி ஒரு தத்துவத்தை உபநிஷத்தை சொல்லவே இல்லை. பததீனத்வாச்ச அர்த்தவத. அங்கே அனுமானிகாதிகரணத்துல பிரம்மசூத்திரம் பததீனத்வாச்ச அர்த்தவத அர்த்தவதி சேஷா கல்பனா பாஷ்யம். அங்க ஏன்னா பரமாத்மா அதீனமா ஏதாவது ஒரு சக்தியை சொல்றதா இருந்தால் பரமாத்மா அதீனமா இருக்கணும், நிச்சயா இருக்கணும், அது வேற. அது பரமாத்மாவுடைய சக்தின்னு சொல்றதுனால சத்தியம் நினைக்க கூடாது, நிச்சயா இருக்கணும். அப்ப பரமாத்மா அதீனவும் நித்யாபூதவுமாக ஒரு சக்தியை ஒத்துண்ட நீங்க வியாக்கியானம் பண்றதா இருந்தால் அதுல வேத விரோதம் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் நித்தியமாக பரமார்த்த சத்தியமாக சுதந்திரமாக ஒரு பிரகிருதி ஒரு பதார்த்தத்தை தத்துவத்தை நீங்க சொல்றதா இருந்தால் அது நீங்க இல்லை, யாரு சொன்னாலும் அது உபனிஷத் விருத்தம். ததா பிரகிருதி ரீதி மகானிதிச்ச மகான் மகத்தத்துவம் இருக்கு. பிரகிருதியர் மகான் ததோஹங்கார தஸ்மாத் கணச்ச ஷோடசக தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சபிய பஞ்சபூதானின்னு சாங்கிய காரிகை. அந்த காரிகையில மகத்தத்துவம் ஒரு தத்துவத்தை சொல்றது. இந்த மகத்தத்துவமானது மூலப்பிரகிருதியும் மகத்தத்துவம் இது ஒன்றும் வேதே ந குவாபி ஸ்ரூயதே, வேதத்துல எங்கேயும் கிடையாது. கிட்டத்தட்ட புராணத்துல இருக்குதெல்லாம். அது நான் சொன்னேன், அது போன கிளாஸ்ல சொன்னேன். அதுக்கு புராணத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இருந்தா கூட அது சாங்கிய தத்துவத்தை படிச்சு புராணம் எழுதியிருக்கிறான்னு சொல்லக்கூடாது. புராணத்தை படிச்சு சாங்கியா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி தன்னுடைய தரிசனத்தை நிரூபணம் பண்ணியிருக்கான், அப்படி சொல்லணும். அப்போ அந்த வேதத்துல கிடையாது புராணத்துல இருக்கேன்னு கேட்டா, புராணத்துல இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இவா சொல்ற அர்த்தமா வேற ஏதாவது அர்த்தமா யோசிக்கணும் இல்லையா? ஒரு சப்தம் சிமிலரா இருக்கிறதுனால மட்டும் ஒரு தரிசனம் சித்திக்காது. அதான் சொல்லிட்டு இருக்க. ததா பிரகிருதி ரீதி மகாநிதி வேதே நக்வாபி ஸ்ரூயதே இது அவைதிகமேவ மத தத்வயம். இது ரெண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. எதிது பிரகிருதி மாயா மகத்தத்துவம் புத்தி இது உச்சியதே. பாருங்க, எதிது பிரகிருதி நாம மாயா, மாய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா உபனிஷத்துல? மாயா மேதாம் தரந்திதே இருக்கு இல்லையா? அப்ப பிரகிருதி சொன்னா என்ன? மாயதான். மகத்தத்துவம் சொன்னா என்ன? புத்தி தான். புத்தி ஒண்ணு இருக்கு. அது ஹிரண்யகர்ப்பருடைய புத்தின்னு சொல்லியிருக்கார். பிரகிருதே அவ்யக்தான் மகதப்பரம் மகதப்பரஹான்னு சொல்ல இடத்துல மகதப் இல்ல மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷப்பரான்னு இருக்கு இல்லையா கட்டோபனிஷத்துல? அந்த மகதஸ்பரம் அவ்யக்தம் என்ற இடத்துல மகத்தத்துவம்னு சொன்னா என்னன்னு கேட்டா பாஷ்யக்காரர் அது ஹைரண்யகர்ப்பி புத்தி அப்படி அவர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்கார்.
அப்படி சொல்றதா இருந்தால் நீங்களும் ஒத்துக்கிறதா இருந்தால் மகத் தத்துவம் புத்தி உச்சதே தரிஹி தோஷாபாவேபி, அதுல தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் அதை ஒத்துக்கிறார், நம்மளும் ஒத்துக்கிறோம், அதனால தோஷம் சொல்ல முடியாது. தோஷாபாவேபி கேவலமாயாக ஜடத்வாத் சிருஷ்டியாத்யனுபவத்திரேவ, நீங்க கேவல மாயையே ஜெகத்காரணமா சொல்றதா இல்லைன்னா பரமாத்மா அதீனமான மாயையே ஜெகத்காரணமா சொல்றதா? பரமாத்மா அதீனமா ஜெகத்காரணமா மாயையே சொல்றதா இருந்தால் இல்லைன்னா மூல பிரகிருதியை ஒத்துக்கிறதா இருந்தால் நமக்கு விரோதமே கிடையாது என்றது மட்டும் இல்லை, நீங்களும் அத்வைதிகள் தான், நமக்கு வித்தியாசமே இல்லை, நம்ம மதத்தில் சேர்ந்துருச்சோம். இல்லை அப்படி இல்லை, கேவல மாயா ஜெகத்காரணம் யாராவது சொல்றதா இருந்தால் அது சிருஷ்டியாத்யனுபவத்திரேவ, அதுக்கு கர்த்திருவம் சொல்ல முடியாது, அதனால சிருஷ்டி கர்த்திருவம் சொல்ல முடியாது, அதனால சிருஷ்டி நடக்காது. அது லோகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு புத்திபூர்வகாரியா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வைக்காமல் ஏதாவது ஒரு வஸ்து தனியா ஏதாவது பண்றதா தெரியாதா? இருக்குன்னு அதுக்கப்புறம் வரேங்க, அது இன்னும் கொஞ்சம் அது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த விஷயம். சாதாரணமா இல்லைன்னு சொல்றான், அதுக்கப்புறம் விசேஷ விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. यदि पुरुषाधिष्ठितायास्तस्यास्तद्धेतुत्वम् इत्युच्यते तर्हि स्वसिद्धांत विरोधः. புருஷன் ஒரு தத்துவம் நான் ஒத்துன்னு இருக்கேனே, அந்த புருஷனை ஆசிரியிச்சுண்டு இந்த மாய இந்த மூல பிரகிருதி ஜெகத் சிருஷ்டியே பண்றது நீங்க சொல்றதா இருந்தால் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு அது ஒட்டாது. ஸ்வசித்தாந்த விரோதா, ஏன்னா உங்களுடைய சித்தாந்தத்துல அப்படி சொல்லல. அதுதான் சுதந்திராயாக மாயாயாக ஜெகத் காரணத்துன்னு தான் சித்தாந்தத்தில் இருக்கு. மாயான்னு மாயான்னு சொல்லக்கூடாது, அச்சேதன பிரதானம் சொல்லலாம், இல்லைன்னா மூல பிரகிருத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா அவ்வியக்தம்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த 3 வார்த்தைகள் தான் அவ உபயோகப்படுத்திட்டு இருக்கார். அவ்வியக்தம், மூல பிரகிருதி, அச்சேதன பிரதானம். பிரதானம்னு மட்டும் சொன்னாலும் போதும். இந்த 3 வார்த்தைகள் முக்கியமா சாங்கிய கிரந்தங்கள்ல திருப்பி திருப்பி அடிக்கடி அதுதான் சொல்லிட்டு இருப்பார். மாயன்னு சொல்லக்கூடாது. புருஷாதிஷ்டிதாயா தத்தேதுத்வம், புருஷாதிஷ்டிதா மாயா தத்தேது பிரபஞ்சத்துக்கு காரணம் இது எதி உச்சதே அப்படி சொல்றதா இருந்தால் தரிஹி சித்தாந்த விரோதா, உங்களுடைய சித்தாந்தம் தப்பாயிடும். சித்தாந்தத்துக்கு விருத்தமா சொல்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மதே புருஷஸ்ய உதாசீனத்வா, என்ன காரணம்? உன்னுடைய மதத்துல புருஷனே உதாசீனன்னு ஒத்துட்டு இருக்கு. புருஷனுக்கு எந்த விதமான கர்த்தத்துவம் கிடையாது ஒத்துட்டு இருக்க. அப்ப புருஷாதிஷ்டிதா மாயா ஜெகத்காரணம் சொன்னால் அந்த புருஷனுக்கும் அந்த ஜெகத்காரணத்துவம் வரும். இந்த வேதாந்திகள் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. சொன்னா என்ன, உன்னுடைய சித்தாந்தம் விட்டு வெளியில் வர வேண்டியதுதான். வேதாந்திகள் சொல்றது பார்த்தா எப்படி இருக்கு, ஈஸ்வரஹா ஜெகத்காரணம்னு இருக்கு. எப்படி மாயா மாயா ஜெகத்துக்கு உபாதானமா இருக்கு, பரிணாமி காரணமா இருக்கு. அந்த மாயையே தன்னுடைய சக்தியாக கொண்ட ஒரு ஈஸ்வரன் ஜெகத் சிருஷ்டி பண்றது சொன்னா இந்த ஈஸ்வரனுக்கு கர்த்தத்துவம் வந்துருக்கும். அந்த மாதிரி இந்த புருஷன் சொல்ற அந்த பதார்த்தம், அந்த தத்துவம் மாயைக்கு வந்து அதிஷ்டானமா இருக்கு. அந்த மாயையே வச்சுண்ட புருஷன் ஜெகத் சிருஷ்டி பண்றது சொன்னா புருஷனுக்கு கர்த்தத்துவம் வந்துருத்தும். அதனால அது உன்னுடைய சித்தாந்தத்துல சரியா வராது. புருஷஸ்ய உதாசீனத்வாத் மாயாதிஷ்டான கிரியா கர்த்துர உதாசீன்யாயோகா, மாயாதிஷ்டானமாக கிரியாகர்த்தாவா இருக்கக்கூடிய புருஷன் உதாசீனன் சொன்னா எப்படி சரியாயிடும்? உதாசீனன் சொன்னா எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே பண்ணாதவன் தான் உதாசீனன். உதாசீனஹா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கர்த்தத்துவம் இல்லாதவன் உதாசீனன். நான் உதாசீனா உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். இதுதானே அர்த்தம். அதனால இந்த சாங்கிய மதத்துல புருஷன்னா யாரு? ஜீவாத்மா தான், ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரன் இவா மதத்துல கிடையவே கிடையாது. புருஷகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஜீவாத்மாவே தான் புருஷன். இந்த இப்படி எப்பேற்பட்டவன்? அவன் போக்தா கேவலம் கர்த்தா நாஸ்தி.
எப்படி சொல்லுவா? கேவலம் போக்த இவ நது கர்த்தா சொல்லுவா. கர்த்தா கிடையாது, போக்தா தான். அப்ப கர்த்தா யாரு? மூல பிரகிருதி கர்த்ரி. இவனுக்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு பண்ணி கொடுக்கறவர் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தான் தெரிஞ்சுட்டு பண்ற மாதிரி. இது தெரியாமல் அகம் கர்த்தா இது அபிமன்யதே, அதெல்லாம் வேதாந்திகள் சொல்ற மாதிரி தான் சொல்லுவா. கிட்டத்தட்ட இதுதானே வேதாந்திகள் சொல்றதுன்னு கேட்கலாம் உங்களுக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிற. அப்புறம் சொல்றேன். இந்த தரிசனங்களை கண்டனம் பண்ணும் பொழுது அப்படி சும்மா ஏதோ ஒன்று கண்டனம் பண்ணி மேல போய் அதனால உபயோகம் இல்லை. அது என்ன வித்தியாசம் இருக்கு. சில விஷயங்கள் சாங்கியால் சொல்றது பார்த்தா இதுதானே நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், சந்தேகம் வரும். ஆனா அது இல்லை. சூக்ஷ்மமா பார்த்தா என்ன வித்தியாசம். இது கண்டனம் பண்றது ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அதோட என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன சூக்ஷ்மமான வித்தியாசங்கள் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ ஒரு சாதாரண பாஷையில சொல்லும்பொழுது சில விஷயங்கள் ரொம்ப உள்ளுக்குள்ள போய் சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதத்துல சொல்ற மாதிரி அது எக்ஸாக்டா சில விஷயங்கள் நிரூபணம் பண்ணவே முடியாது மற்ற லாங்குவேஜ்ல. அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் முடியாது. ஆனா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நான் சொல்றேன். கிரியா கர்த்தர் ஔதாசீன்யா யோகா. இப்போ இந்த கிரந்தத்தில் இருக்கிறது முதல் சொல்றோம். கிரியா கர்த்து ஔதாசீன்யம் பவதி. அப்போ இந்த புருஷன் மூல பிரகிருதிக்கு அதிஷ்டானமா இருந்துட்ட பிரபஞ்ச சிருஷ்டியே பண்றது ஒத்துக்கிறதா இருந்தால் புருஷா உதாசீனஹா என்ற சித்தாந்தத்துக்கு, உங்களுடைய சித்தாந்தத்துக்கு தோஷம் வரும். கிரியா கர்த்து ஔதாசீன்யம் ந பவதி. கிரியாயாः கர்த்தா यदि भवति तर्हि औदासीन्यं न भवति. पुरुषाधिष्ठित मायायाः इव मायाधिष्ठातृ पुरुषस्यापि सृष्ट्यादि कर्तृत्वाபாதாத். புருஷாதிஷ்டிதா மாயா, அந்த புருஷனில் சேர்ந்திருக்கக்கூடிய மாயைக்கு எப்படி அதிஷ்டாதிருத்துவம் இல்ல, புருஷாதிஷ்டிதாயாக மாயாயாக இவ அந்த மாயைக்கு எப்படி ஜெகத்காரணத்துவம் வருமோ அந்த மாதிரி மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய புருஷனுக்கும் ஜெகத்காரணத்துவம் வரும். அப்போ சிருஷ்டியாதி கர்த்தத்துவம், சிருஷ்டியாதி கர்த்தத்துவ ஆபாதாத், சிருஷ்டியாதி கர்த்தத்துவம் வந்து போயிடும் என்றதுனால அர்த்தம். சிருஷ்டியாதி கர்த்தத்துவ ஆபாதாத், சிருஷ்டியாதி கர்த்தத்துவம் ஆபத்தியேதா வந்து போயிடுமே என்றதுனால சதிச்ச கர்த்தத்துவே அந்த கர்த்தத்துவம் ஒத்துக்கிறதா இருந்தால் புருஷோபி ஜெகத் ஜென்மாதி ஹேதுர்பவத்யேவ, அந்த புருஷனும் ஜெகத் ஜென்மாதி காரணம்னு சொல்ல வேண்டியதா போயிடும். மாய மட்டும் ஜெகத் காரணம் இல்லை, அதுவா மாயனா மூலப்பிரகிருதி. அவளுடைய பாஷையில் சொன்னால் மூலப்பிரகிருதி மட்டும் ஜெகத் காரணம் சொல்ல முடியாது. மூலப்பிரகிருதிக்கு அதிஷ்டானமான அந்த புருஷனும் ஜெகத் காரணம் ஒத்துந்தாகணும்னு வரும். அப்ப புருஷோபி ஜெகத் ஜென்மாதி ஹேதுர்பவத்யேவ இது கிருத்வா கதம் புருஷஸ்ய அப்பிரகிருதித்துவம். அந்த அளவுக்கு நீங்க சொல்றதா இருந்தால் புருஷனும் ஜெகத் காரணம் தான் வந்து போயிடுச்சு, அது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப புருஷஸ்ய பிரகிருதித்துவம் அப்பிரகிருதித்துவம் எப்படி சொல்றது? ந பிரகிருதி விகிருதி புருஷான்னு அந்த பிரதிஜை பங்கம் வந்துருத்து, அந்த பிரதிஜைக்கு பங்கம் வந்துருத்து. காரிகையில இருக்கு இல்லையா, ந பிரகிருதி ந விகிருதி புருஷா, புருஷன் பிரகிருதியும் இல்லை விகிருதியும் இல்லைன்னு சொல்றது இல்லையா. இப்ப பிரகிருதியும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ரீதியில் பார்த்தால் புருஷனும் ஜெகத்துக்கு காரணம் தான் வந்துருக்கும் இல்லையா கேட்கிறான். பிரகிருதித்துவம் நாம ஹேதுத்துவம் ஹி. பிரகிருதித்துவம் சொன்னா என்ன? காரணத்துவம் அர்த்தம். பிரகிருதித்துவம் சொன்னால் காரணத்துவம் அர்த்தம். ஜனிகர்த்து பிரகிருதி இது பாணினி சூத்ராத். அத பாணினி ஜனிகர்த்து பிரகிருதி சூத்திரம் போடுறார் காரக பிரகரணத்துல. காரகங்கள் சொல்லும் பொழுது அந்த பஞ்சமி விபக்தி வர்றதுக்கு இது ஒரு காரணம். என்ன? ஜனிகர்த்து பிரகிருதி ஜாயமானஸ்ய ஜனிக்கிரியாயாக கர்த்து பிரகிருதி. ஜனிக்கிரியா கர்த்து யா பிரகிருதி உபாதானம் அபாதானம் சியாதுன்னு இருக்கு சூத்திரத்துக்கு அர்த்தம். மிருதா கடோ ஜாயதேன்னு உதாரணம் சொல்லலாம். ஜாயதே கஹ ஜாயதே கடோ ஜாயதே. அப்ப ஜனிக்கிரியா கர்த்து கடஸ்ய
கஹா ஜாயதே என்ற கேள்விக்கு பதில் ஜனிக்கிரியா கர்த்து ஜாயமானஸ்ய. ஜாயமானமான பதார்த்தம் என்ன? கடா. கடோ ஜாயதே. ஜாயமானஸ்ய கடஸ்ய கியா பிரகிருதி. அந்த கடஸ்ய எது உபாதான காரணம். அங்க பஞ்சமி வரும். அது சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து பஞ்சமி வரணும். மிருதா கடோ ஜாயதே. மிருதஹான்னு பஞ்சமி. அடுத்து மிருதோ மிருதா. மிருதா மிருத்யாம் மிருதி மிருதே மிருதா பஞ்சமி வரும். அந்த பஞ்சமி எப்படி வந்ததுன்னு காமிக்கக்கூடிய சூத்திரம் இது. இதுல பாணினி சூத்திரத்துல என்ன பிரகிருதி என்ற வார்த்தை இருக்கு. அதுக்குதான் இங்க கோட் பண்ணியிருக்க. அதுக்கு காரணம்னு அர்த்தம். அது உபாதான காரணமே வச்சுக்கலாம். இந்த விஷயம் பிரகிருதி அதிகரணத்துல சாட்சாச்ச உபயாம் நானாத் சூத்திரத்துல வருது. பிரம்மசூத்திர பிரகிருதி பிரகிருதி பஞ்சபூதேஷு பிரதானே மூலகாரணே. பிரகிருதி என்ற வார்த்தை எந்த அர்த்தத்துல சொல்லணும்? கோஷத்திலையும் கோஷக்காரரும் சொல்றாரு பிரகிருதி பூதேஷு பிரதானே மூலகாரணே. மூலகாரணத்தை பிரகிருதின்னு சொல்றது. பவதோப்பி அதிமுதமே வேதம் பிரகிருதி காரணம் விகிருதி காரியம் இது. நீங்களும் அப்படித்தான் சொல்ற. நீங்களும் எப்படி சொல்றீர்கள்? ஈஸ்வரனா காரணம், விகிருதினா காரியம். தஸ்மாத் மாயாவி புருஷ ஏவ பிரகிருதி. அந்த மாயையுடைய புருஷன் சேதனாக இந்த புருஷன் இருக்கானோ அவன் தான் பிரகிருதின்னு சொல்லணும். அது புருஷால் தத்துவாந்தரம் பிரகிருதி சுஸ்தம். பிரகிருதி என்ற ஒரு தத்துவம் தனியா கிடையவே கிடையாது என்றது வந்துருக்கு. ஏன்னா புருஷனை ஆசிரியிச்சு ஏதோ ஒண்ணு நிக்கிறது, ஏதோ ஒண்ணு பரிணமிக்கிறது. ஒரு சக்தி மூலமா ரூபமா நின்று பிரபஞ்சகாரின பரிணாமதே. பிரபஞ்ச ரூபத்துல பரிணாமத்தை பரிணமிக்கிறது சொல்றதா இருந்தால் இப்போ அது தனி தத்துவம் இல்லை, ஒரு சுதந்திரமான தத்துவம். அதுக்கு அதிஷ்டானமான புருஷன் தான் தத்துவம். அப்படி சொன்னா உங்களுடைய மதம் சரியில்லைன்னு வந்துருது. அஸ்மான் மாயாவி புருஷ ஏவ பிரகிருதி. அது புருஷாத் அந்நிய தத்துவாந்தரம் பிரகிருதி. அப்படித்தானே சொல்லணும் கேட்கிறார். இல்ல அப்படி இல்லை, நான் அவர் மேல சாங்கியாவது கேட்ப. அத விகிருதி புருஷ விசிஷ்ட புருஷேன கிம் கிரகணம் அதுவா பிரம்மன். இதுக்கு மேல சாங்கியாலே கேட்கறது. இதோட பிரகிருதி நவிகிருதி புருஷா இருக்கு இல்லையா, உங்க காரிகையில் இருக்கு இல்லையா, அதுல புருஷ சப்தம் இருக்கு. இது விசிஷ்ட புருஷ சப்தம். விசிஷ்டான்னு வரக்கூடாது, இது நிர்திஷ்டான்னு இருக்கணும். அந்த விசிஷ்டா விஷயம் நிர்திஷ்டான்னு இருக்கலாம். அந்த விசிஷ்டான்ற வார்த்தை ஒரு இன்னொரு வார்த்தையோட சேர்த்துதான் உபயோகப்படுத்துவான். சாதாரணமா இப்படி சொல்ல மாட்டான். விசிஷ்ட புருஷ சப்தம் வேண்டாம். பிரகிருதி புருஷ இது निर्दिष्ट पुरुष शब्देन किं जीवस्य ग्रहणं यद्वा ईश्वरस्य. இதொன்னும் அது நான் ஒரு மேனஸ்கிரிப்ட் பார்த்து அது சோதனை பண்ண சொல்றேன். ஆனா ஒரு 99% இருக்கும். அது வச்சுன்னு சொல்றேன். அவ்வளவு ஊகம் தான். புருஷ சப்த இதுவா ஈஸ்வரस्य அதுவா பிரம்மா. அந்த பொதுவா நமக்கு சாஸ்திர கிரந்தங்கள் பொறுத்த பரிச்சயம் இருக்குன்னா ஒரு சைலி தெரியும் இல்லையா, அது சொல்றேன். அவ்வளவுதான். இதுல கிரகிக்கணும், ஜீவன் இருக்கிறதா ஈஸ்வரனே கிரகிக்கணுமா, இல்ல சுத்தமா சுத்தமா அப்படி வேதாந்தி சொல்றாரு. என்ன ஜீவசியா ஜீவனே जगज्जन्माद्यहेतुत्वेन अप्रकृतित्वे न जायते इति श्रुत्या अविकृतित्वेपि
கர்த்தா போக்தா விஜயானாத்மா இது ஸ்ருத்தியா ஔதாசீன்யாபாவ. இப்போ சாங்கிய மதத்தில் எப்படி கேட்டா, ஒரு எழுதல. சாங்கிய மதத்துல அந்த புருஷ அர்த்தமா தான் அர்த்தம். என்ன பிரகிருதி இருந்தா விகிருதி புருஷா இது நிர்திஷ்ட புருஷ சப்தத்தை கோர்த்தா கேட்டா சாங்கிய மதத்தில் இருந்து என்ன சொல்லணும்? ஜீவாத்மா இத்தியர்த்தா சந்தேகமே இல்லையா வாழ்க்கை. ஆனா இவர் கேட்கிறார், வேதாந்தி பட்சத்திலிருந்து கேள்வி கேட்கிறார். சும்மா ஒரு கலப்பி விடுறதுக்காக கேள்வி கேட்கறது. ஜீவனை வாங்கிக்கிறதா ஈஸ்வரனை வாங்கிக்கிறதா, இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரி பிரம்மத்தை வாங்கிக்கிறதா? உண்மையா சாங்கியால் என்ன சொல்லுவான்? இல்ல பிரம்மவும் ஈஸ்வரனும் ஒன்றும் நம்ம மதத்தில் கிடையவே கிடையாது. ஜீவாத்மா தான் இருக்கா, ஜீவாத்மாவை தான் வாங்கிக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு மேல சொல்றார், என்ன ஜீவசிய கிரகணம் சொல்ல முடியாது, ஜீவனை வாங்கிக்க முடியாது. என்ன காரணம்? உங்களுக்கு ஸ்ருதி பிரமாணம் தானே. ஸ்ருதியில கர்த்தா போக்தா விஜயானாத்மா ஜீவனை பற்றி சொல்றது. ஜீவனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்ருதி அந்த ஜீவஸ்வரூபத்தை எப்படி நிரூபணம் பண்றது பாருங்க. கர்த்தா போக்தா விஜயானாத்மான்னு நிரூபணம் பண்றது. கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் விஜயானாத்மா அறிவுடையவனாகவும் இருக்கக்கூடியது, இல்லைன்னா சொப்பிரகாச ரூபமாகவும் இருக்கக்கூடியது. அதுல போக்தா என்றதும் விஜயானாத்மா என்றதும் ஓரளவுக்கு உங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவ புருஷஸ்ய போக்திருத்தம் அங்கீகரோதி. புருஷன் போக்தா என்றது அவன் சாங்கியன். விஜயானாத்மா என்ற ஸ்வரூபம் என்ற அர்த்தத்துல சொல்றதா இருந்தால் சாங்கியாவுக்கு விரோதம் கிடையாது. ஆனால் கர்த்தா என்றது ஒத்துக்க முடியாது. சாங்கிய மதத்துல புருஷக கர்த்தா நாஸ்தி, புருஷனுக்கு கர்த்திருவம் அவ ஒத்துக்கிறது இல்லை. அதனால ஸ்ருதி விரோதம் வருமே சொல்ற. இந்த புருஷ சப்தத்தினால ஜீவனை வாங்கிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஸ்ருதி விரோதம் வரும். நவிகிருதி என்றது வாஸ்தவம் தான். ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, நாசம் கிடையாது. அந்த விஷயத்துல ஸ்ருதி விரோதம் இல்லை. ஜீவஸ்ய ஜெகஜன்மா ஹேதுத்வேன அப்பிரகிருதித்வேதி. ஜீவன் ஜெகஜன்ம காரணம் நானும் சொல்றதில்லை. அதனால ஜீவனுக்கு பிரபஞ்ச காரணத்துவம் கிடையாது என்றதுனால பிரபஞ்சத்துக்கு ஜீவன் பிரகிருதி இல்லைன்னு சொல்லலாம். என்ன ஜாயதே என்றதுனால ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, அப்ப காரணத்துவம் அறிவும் கிடையாது. ஜீவன் காரணம், ஜெகத்துக்கு காரணமோ காரியமோ கிடையாது என்றது வாஸ்தவமா இருக்கட்டும். ஆனால் கர்த்தா போக்தா விஜயானாத்மா இது ஸ்ருத்தியா ஔதாசீன்யம் சொல்ற அந்த ஔதாசீன்யம் இருக்கு, அத ஜீவனுக்கு இல்லைன்னு தான் ஸ்ருதி சொல்றது. இல்ல ஜீவனும் உதாசீனம் தானே பரமார்த்த திருஷ்டியில் சொல்றதா இருந்தால் ஜீவன் அந்த சொல்றது இல்லையா? ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன? சும்மா பார்த்தா ஜீவனும் உதாசீனா ஏவா, ஜீவோபி உதாசீன ஏவா, ஜீவனும் உதாசீனம் தானே. ஒரு மகாவேதாந்தி கேட்கறதா இருந்தா என்ன சொல்லணும்? வாஸ்தவம் தான், உதாசீனம் தான். ஆனா உதாசீன ஸ்வரூபேன தஸ்ய ஜீவத்வமேவ நாஸ்தி. நீங்க அந்த உதாசீனத்துவத்துக்கு வந்துருத்துனால் அது சுத்த சைத்தன்யம் சொல்லணும். ஜீவன் சொல்றதா இருந்தா உதாசீனம் இல்லை. ஜீவன் சொல்றது யார கேட்டா அந்த அவஸ்தாத்திரயம் உள்ளவன், சம்சாரத்துக்கு சம்சாரியா இருக்கிறவன், அவன் தான் ஜீவன். இல்லைன்னா ஜீவன் முக்தா, ஜீவன் கிடையாது, முக்தான் சொல்லணும். அப்போ ஜீவகா சொன்னா உதாசீனம் கிடையாது. ஜெகத் ஜன்மாதி கர்த்தா போக்தா விஜயானாத்மாதி கர்த்தத்துவம் போக்திருத்துவம் எல்லாம் சொல்றது. அதனால ஔதாசீன்யாபாவம். சரி, அப்ப புருஷன் சொன்னா ஈஸ்வரனே வாங்கிக்கலாமா கேட்டா சொல்றாரு, நாதி ஈஸ்வரஸ்ய கிரகணம் அஸ்ய பிரகிருதித்வ. ஜெகத்துக்கு காரணமா கிரகிக்கல, அவ்வளவுதான். சாங்கியத்தை கிரகிக்கலன்றதுனால ஸ்ருதியோட அர்த்தம் மாறுமா? அப்போ
ஜெகத்தா சொல்றது பரமாட்சியம் ரூபம் கிருஷ்யே சைதன்ய மாத்திரம். யார் ஒருத்தர் சாங்கியர் சொல்றதா இருந்தா வச்சுக்கோங்க, நீங்க அத்வைதிகள் சொல்ற மாதிரி இந்த பாரார்த்திகமான ஒரு ரூபம் சைதன்யமா மாத்திரம், சைதன்யத்தை மட்டுமா நான் புருஷன் என்ற வார்த்தை நான் எடுக்கிறேன் சொல்றதா இருந்தால் தர்ஹி ஜீவேஸ்வரயோகோ சர்வசம்மதயோகோ தத்வேஷு கணனாபாவாத் கணித தத்வைர் ஜீவேஸ்வர கிரகண அயோகாச்ச தவ மதம் அவத்தியமேவ. தவ மதம் சாவத்தியமேவான்னு வரும். தவ மதம் அவத்தியம். அவத்தியம்னா தோஷம். சரி இருக்கட்டும். தோஷம் எதுவும் சொல்றாங்க. சாவத்தியம் சாவத்தியம் அப்படி சொல்றது இல்லையா? ஜீவேஸ்வரையோ அப்ப ஜீவனையும் ஈஸ்வரனையும் நீங்க அன்வீஷத்துல சேர்க்கவே இல்லையே வரும். கேவல சுத்த சைதன்யத்தை மட்டும் சேர்க்கிறதா இருக்கு. ஈஸ்வரனை அந்த 25 தத்துவத்துல சேர்க்கவே இல்லையே வரும். ஜனனமேவ நகிருதம் சேர்க்கவே இல்லை. யோகோ சர்வசம்மதயோகோ எல்லோரும் ஒத்துருக்கா இல்லையா ஜீவனையும் ஈஸ்வரனையும். அப்போ ஜீவனையும் ஈஸ்வரனையும் நீங்க 2 பேரையும் சேர்க்கல. தத்துவங்கள் தத்துவ கல்பனையே சரியா இல்லைன்னு வரும். தத்துவேஷு கணனாபாவா ஜீவேஸ்வர கிரகணாயோகாச்சா. இப்போ சொல்லப்பட்ட தத்துவத்துல எங்கேயும் இப்போ புருஷ சப்தம் இருக்கு. அந்த புருஷ சப்தத்தினால சுத்த சைதன்யத்தை மட்டும்தான் நீங்க எடுக்கிறதா இருந்தால் ஜீவனையும் ஈஸ்வரனையும் எடுக்கிறது இல்லைன்னு வரும். அப்போ உங்களுடைய மதம் கணித தத்துவேஷு பரிகணிதமான தத்துவங்கள்ல ஒன்றும் சேரவே இல்லை. அதனால உங்களுடைய மதத்துல தோஷம் இருக்கு. உங்களுடைய மதம் அவத்தியம் உபேக்ஷணியம் பத்தி எதி அகங்கார தத்துவேன ஜீவசிய கிரகணம். அப்போ யாரோ ஒரு சாங்கேதி சொல்லுவான்னு வச்சுக்கோங்க, அகங்காரம்னு சப்தம் இருக்கு வார்த்தை, அந்த வார்த்தைக்கே ஜீவன் அர்த்தம். அகங்கார தத்துவேன கிரகணம் ஈஸ்வர அகங்கார சப்தத்துக்கு ஜீவன் தான் சொன்ன சாதாரணமா சாங்க சொல்ல மாட்டார். கற்பனை பண்ணி கேள்வி கேட்கிறாரு. அவ்வளவுதான். வச்சா யார் ஒருத்தர் சொல்றதா இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். என்ன கல்பனைன்னா அந்த அகங்காரம் மகான் ததோஹங்காரம் இருக்கு. அதுல இருந்த மகத்தத்துவம், அதுல இருந்த அகங்கார தத்துவம், அகங்காரம் சொல்றது அது அதுதான் ஜீவன் சொல்றதா இருந்தால் ஈஸ்வரஸ்து. அப்ப ஈஸ்வரன் எங்க போச்சாங்க? ஈஸ்வரன் ஒத்துக்கவே மாட்டேன். ஈஸ்வரஸ்து நாஸ்தியேவாய்த்துஜரே. அப்போ என்ன வரும்? இப்ப புருஷ சப்தத்தினால சுத்த சைதன்யத்தை வாங்கிக்கிறேன். கர்த்தத்துவாதிகள் இல்லை, இல்லாம சுத்தமா புருஷன் நான் சொல்லுவேன். அப்புறம் சம்சாரத்துல தெரியக்கூடிய நான் தெரியக்கூடிய இந்த சம்சாரியான அகங்காரா என்ற சப்தத்தினால நான் வாங்கிக்கிறேன். ஈஸ்வரனை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால எல்லாமே சரியா போயிடுது. இந்த 25 தத்துவத்துல எல்லாமே என்ன சொல்றது பேக்கட் ஆயிடுச்சு, எல்லாமே சேர்ந்து போச்சு அது சொல்றதா இருந்தால் தத் துச்சம். அது ரொம்பவே என்ன அதுக்கு மேல கண்டனம் பண்றது. அவ்வளவுதான். அகங்கார நாச சாட்சினா ஜீவசிய அகங்காரத்வாயோகா. ஜீவன் அகங்காரத்தை ஜீவன் சொல்லவே முடியாதுன்னு சொல்றான். அகங்காரத்தை ஜீவன் சொல்லவே முடியாது. அகம் என்ற அனுபவத்தை பரீட்சை பண்றது ரூபத்தை தெரியறதுக்கு அது பண்ணலாம். ஆனா அந்த தெரியக்கூடிய சொரூபத்தை பரிகை பண்றது எடுக்க சொன்னோம். அந்த தெரியக்கூடிய சொரூபத்தை அப்படியே எடுக்கக்கூடாது என்றதுனால நான் என்ற அனுபவத்தை பரீட்சை பண்றது சூக்ஷ்மமா நான் யார் என்ற விசாரத்துக்கு போறதுன்னு என்ன விசாரம் பண்றது இருக்கு. நான் எல்லாருக்குமே அனுபவமே இருக்கு இல்லையா?
அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா விசாரம் பண்ணணுமா? கரெக்டா தனித்தனியா விசாரம் பண்ணணும்னு சொன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? அந்த தெரியக்கூடிய சொரூபத்தை அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்க உங்களுக்கு தத்துவ நிச்சயம் பண்ண முடியாது என்றதான் பரீட்சை பண்ணணும்னு சொல்றது. அப்போ அகங்காரம் என்றது என்னது கேட்டா அது அது மனசுனுடைய ஒரு எண்ணம் தான். அதே போய் ஜீவன் சொல்லக்கூடாது. அப்ப ஜீவன் யாருன்னு கேட்டா அகங்கார நாச சாட்சினா ஜீவசிய அகங்காரத்வாயோகா. ஜீவனே அகங்காரம் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த அகம் என்ற அகங்காரம் நாசம் இருக்கிற சமயத்திலையும் அதுக்கு சாட்சியான ஒரு ஜீவன் இருக்கணும். அதைத்தான் ஜீவன் சொல்லணும். அகங்காரத்துக்கு நாசம் இருக்கா? அகங்காரத்துக்கு நாசம் தான் என்ன? அகங்காரம் கர்வம் அர்த்தம் இல்லை. இங்க அகங்காரம்னா அகம் என்ற விற்பி, அகம் என்ற அனுபவம். அது நாசம் உண்டான்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. சுசுப்தியிலே கிடையாது, அகங்காரம் கிடையாது. அதனால அந்த சுசுப்தியில அகங்கார நாசத்தை எனக்கு அகம் என்ற அனுபவம் இந்த வரைக்கும் இருந்தது இல்லைன்னு இருந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த வரைக்கும் எனக்கு அகம் என்ற அனுபவம் இருந்தது இல்லைன்னு சொல்லணும்னால் நான் அங்க பிரகாஷ் இருந்திருக்கணும். அப்போ அந்த நான் என்னன்னா அகங்கார சாட்சின்னு சொல்லுவேன். அந்த அகங்கார சாட்சியே தான் ஜீவன் சொல்லணும். அகங்காரத்தை ஜீவன் சொல்ல முடியாது. அது ஏகோபசிஷ்ட சிவ கேவலோகம் சொல்றது இல்லையா? அகங்கார நாச சாட்சினா ஜீவசிய, அதுதான் ஜீவன். ஜீவன் யாரு? அந்த அகங்காரத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவன் ஜீவன். சுத்தஸ்வரூபம் சொல்ல வேண்டாம், அகங்காரத்துக்கு சாட்சியா இருக்கு, அவ்வளவுதான் போதும். சுத்தஸ்வரூபம் அதுக்கும் மேல. அகங்கார சாட்சித்துவம் கிடையாது. அந்த சாட்சித்துவம் போச்சுனால சுத்தஸ்வரூபம் சொல்லலாம் இல்லையா? அப்போ சாட்சியே ஜீவன் வச்சுக்கலாம். அகங்கார சாட்சி அந்த சாட்சித்துவன்ற ஒரு சம்சாரத்துக்கு சேர்ந்த ஒரு தான். அதையும் விட்டாச்சுன்னா அது சுத்தஸ்வரூபம்னு சொல்லலாம். அப்ப அகங்கார சாட்சியா இருக்கக்கூடிய ஜீவனை அகங்காரம்னு சொல்ல முடியாது. அதனால இதோட என்ன கண்டனம் பண்ணணும்னா கருத்துக்கு தெரிவிச்சுக்க கூடாது. ஏன்னால் ஜன்யத்துவம் சொல்லணும் இல்லையா? அகங்கார ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லவே இல்லை ஸ்ருதி. இருக்கு. அதனால அகங்கார தத்துவத்தை ஜீவன் சொல்ல முடியாது. ஏன்னா அகங்கார தத்துவத்துக்கு உற்பத்தி சொல்றது நீங்க. உங்க சம்பிரதாயத்துல அகங்கார உற்பத்தி இருக்குன்னா அது ஜீவன் சொல்ல முடியாது. இப்படி அதனால ஜீவசிய அகங்காரத்வாயோக ஜெகத் சிருஷ்டியாதி ஹேதோ ஈஸ்வரஸ்ய அபாவே ஜெகதபாவா. அந்த ஈஸ்வரனே கிடையாதுனால் அது ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதிகள் சொல்ல முடியாது. அது சுருக்கமா சொல்லி மேல போயிட்டா சத்தியபி ஜெகதி வியவஸ்தா சித்தேஷ்ட. எப்படியாவது ஜெகத்து இருக்குன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்கணும் இல்லையா? வியவஸ்தை இருக்கணும்னா வியவஸ்தாபகனா ஒருத்தர் இருக்கணும். வியவஸ்தாபகன் இல்லாமல் வியவஸ்தை இருக்கிறதா எங்கேயும் தெரியல. லோகத்தை பார்த்துட்டு தானே நம்ம கல்பனை பண்ண முடியும். லோகத்துல வியவஸ்தாபகன் கிடையாது, ஆனா வியவஸ்தை நன்றா நடந்துட்டு இருக்கு அப்படி எங்கேயும் தெரியவே இல்லை. தெரிஞ்ச இடத்துல ஒன்றும் கிடையாது. அதனால வியவஸ்தாபகசியாவே வியவஸ்தானசியா, அதனால ஜெகத்தினுடைய ஸ்திதியே இருக்க முடியாது. அப்ப சிருஷ்டி காரணமா மட்டுமா ஈஸ்வரனே சொல்லல, ஸ்திதி காரணமா கூட சொல்லணும். ஸ்திதியும் இருக்காது, சிருஷ்டியும் இருக்காது, ஒண்ணுமே நடக்காது. அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். அத எதி புருஷ சப்தேன சாட்சி கிரகணம், அகங்கார சப்தேன ஜீவகிரகணம், பிரகிருதி சப்தேன மாயா கிரகணம். இப்ப வேதாந்த வழியில் வந்துனால் புருஷ சப்தத்தினால சாட்சியை வாங்கிக்கலாம், அகங்கார சப்தத்தினால ஜீவனை வாங்கிக்கலாம், பிரகிருதி சப்தேன மாயா வாங்கிக்கலாம். ஈஸ்வர பிரம்மணேது புருஷாத அந்நியே, ஈஸ்வரன் சொல்றதும் பிரம்மான்னு சொல்றதும் அந்த ஆத்மாவினுடைய தன்னை 3 விதமான ஸ்வரூபம். ஜெகன் நியாமகமான ஸ்வரூபம் ஈஸ்வரன் சொல்றது, சுத்தமான ஸ்வரூபத்தை பிரம்மன்னு சொல்றது, சம்சாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்வரூபத்தை சாட்சின்னு சொல்றது. இப்படி ஈஸ்வரன் என்றும் சுத்த பிரம்மம் என்றும் சாட்சி என்றும்
மூன்று விதமான ஒரே தத்துவம் தான் தெரியறது. இப்படி எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சால் நீங்க வேதாந்தத்துக்கு வந்து தூள் ஈஸ்வர பிரம்மணேது புருஷாத் அனன்யே, ஈஸ்வரனும் பிரம்மவும் புருஷன்தான், ஆத்மாவுதான், ஆத்மாதான், ஒரே ஒரு ஆத்மாதான், மூணு விதமா தெரியறது என்றது நீங்களும் ஒத்துக்கிறதா இருந்தால் ஈஸ்வர பிரம்மணேது புருஷாத் அனன்யே ஏவா இத்தியுச்சதே தர்ஹி சேஸ்வர சாங்கியமேவ தது அப்படின்னா வேதாந்தம் தான் அதுன்னு அர்த்தம். இவர் வந்து இந்த கிரந்தகாரர் வந்து சேஸ்வர சாங்கியம் சொன்னா அது வேதாந்தத்தை சொல்றார். அதனால இப்படி நீங்க சொல்றதா இருந்தால் அது வேதாந்த மதத்தை தான் நீங்க சொல்றது, உங்களுடைய மதம் இல்லை. அதனால இதோட வித்தியாசமா உங்களுடைய மதம் நீங்க சொல்றதா இருந்தா அது நிறைய தோஷங்கள் அதுல வரும்னு சொல்றது. இதோட விட சின்ன சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், அது வேணா அப்புறம் சொல்றேன், இல்லைன்னா அடுத்த பிரகரணம் ஆரம்பிக்கும். இதுல இந்த கிரந்தகாரர் சொல்ற பத்ததியில நிரீஸ்வர சாங்கிய மத கண்டனம் நாம பிரதமம் பிரகரணம் அது முடிஞ்சு போச்சு. நமஸ்காரம்.